உங்க குழந்தைய கோடீஸ்வரரா ஆக்கணுமா? வாங்க, அதுக்கான ஒரு சூப்பர் வழிய பத்தி ஒரு சின்ன கேள்வி மூலமா பார்க்கலாம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. 1981ல உங்க குழந்தை பிறந்தப்போ அவங்க பேர்ல 1,00,000 முதலீடு செய்றீங்க. இந்த கதை 1981ல ஆரம்பிக்குது. சரியா 44 வருஷம் கழிச்சு 2025ல என்ன ஆச்சுன்னு பாப்போமோ? அப்போ அந்த 1,00,000 ரூபாய முதலீடு பண்ண 3 பிரபலமான வழிகள் இருந்துச்சு. அப்போதைய விலை நிலவரம் இதுதான். தங்கம், வெள்ளி, அப்புறம் நம்ம பங்குச் சந்தையான சென்செக்ஸ். சரி, இப்போ நேரா 2025க்கு வந்துடலாம். உங்க குழந்தைக்கு 45 வயசு. அந்த பணம் என்னாச்சு? ரிசல்ட்ட பார்த்தா நீங்க அசந்துருவீங்க. பங்குச் சந்தை முதலீடு மட்டும் எங்கேயோ போயிடுச்சு. வெளியில போட்ட பணம் 37 மடங்கு அதிகமாச்சு. இதுவே ஒரு பெரிய விஷயம்தான். தங்கம் இன்னொரு படி மேல 55 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஆனா பங்குச்சந்தை வாவ் 476 மடங்கு, நினைச்சு கூட பார்க்க முடியாத வளர்ச்சி, கோடிகள்ல லாபம். ஆனா எப்படி ஒரு முதலீடு மட்டும் கோடிகள்ல வளர்ந்துச்சு, மத்ததெல்லாம் லட்சங்களோட நின்னுடுச்சு? இதுக்கு பேரு தான் காம்பவுண்டிங். சிம்பிளா சொன்னா வட்டிக்கு வட்டி உங்க லாபமே உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். காலம் போக போக இந்த காம்பவுண்டிங் ஒரு சின்ன முதலீட பிரம்மாண்டமா மாத்திடும். சரி, இதிலிருந்து இப்போ இருக்கிற அப்பா அம்மா கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? தங்கம், வெள்ளி சமூக தேவைக்கு நல்லதுதான். ஆனா நீண்டகால செல்வத்துக்கு பங்குச்சந்தை தான் சரியான வழி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ முதலீட ஆரம்பிச்சு தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. ஒருவேளை உங்க அப்பா அம்மா இந்த வாய்ப்பை தவற விட்டுருக்கலாம். நீங்க ஏன் அதே தப்ப செய்யணும்? உடனே அணுகவும் ஸ்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 35 சவுத் ஈஸ்ட் லே அவுட் நியர் ஐஓபி பிரான்ச் ஃபேர்லாண்ட்ஸ், சேலம்.